வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீப ஸ்பெஷல் ரெசிபியான கார அடை. கருப்பு உளுந்தும் பருப்பும் அரிசியும் சேர்ந்து இந்த கார அடை சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கார மிளகு அடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க. இப்ப இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அடுத்து இன்னொரு பவுல்ல எந்த கப்பால பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்ல 3ல 1 பங்கு அளவுக்கு கருப்பு உளுந்து, அதே கப்ல 8ல 1 பங்கு அளவுக்கு துவரம் பருப்பு, அதே மாதிரி 8ல 1 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு, இல்லைன்னா கடலைப்பருப்பு துவரம் பருப்பு 2 சேர்த்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்ப இத 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற விடுங்க. இதுவும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துடுச்சு. அடுத்து அரிசியை மட்டும் தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்து இதுல ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இத ரொம்ப மைய அரைச்சிடாம கொஞ்சம் கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்ப இது கூட பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. தேங்காய மறக்காம கண்டிப்பா சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதுல இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடை தோசை மாதிரி கூட நீங்க செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சம் மொத்தமா அடை மாதிரி செஞ்சிருக்கேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தோசைக்கல்ல சூடு பண்ணி தேவையான அளவு மாவு சேர்த்து கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சி எடுத்துக்கங்க. மேல தேவையான அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். லேசா இந்த மாதிரி செவக்க ஆரம்பிச்ச உடனே நாம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த அடை பாத்தீங்கன்னா தொட்டுக்க வேற எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.